வெல்கம் டு ஃபரிதா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம 39 இன்ச்சு செஸ்ட் அளவு இருக்கிற ஒரு ரவுண்ட் நெக் ப்ளவுஸ் தைக்க போகிறோம். ஒரு சிம்பிள் டிசைன், பேக்கில் ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் நம்ம போட போகிறோம். அதோடைய அளவு எப்படி எடுக்கலாம், அது எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸ்லீவ் லென்த் வந்து 10 இன்ச்சு. இந்த 10 இன்ச்சு கீழே வந்து மடிப்புக்காக கொஞ்சமாக விடுங்க. இதில் வந்து நம்ம பைப்பிங் அப்படி இல்லைன்னா அடித்து திருப்பிக்கலாம். இப்போது 10 இன்ச்சுக்கு ஹைட் எடுத்துக்கோங்க. இந்த அளவு போக மேலே கொஞ்சமாக விட்டுக்கோங்க பிடிச்சி தைக்கிறதுக்காக. செஸ்ட் அளவு இதில் வந்து ஷோல்டர் வந்து 6.5 இன்ச்சு. 6 இன்ச்சு ஷோல்டர் வச்சுட்டு அதாவது பிடிச்சி தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு நீங்கள் அதில் விட்டுக்கோங்க. கை சுற்றளவு 10, ஹாஃப் 2/2 பார்த்திங்கன்னா 5. அடுத்து ஒரு 1.5 இன்ச்சு பிடிக்கிறதுக்காக விட்டுக்கோங்க. இதே ஹைட்டு இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. 10.1 வருது. அதில் மேலேருந்து 3 இன்ச்சில் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இந்த ஷேப் போட்டுக்கோங்க. இதிலிருந்து இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருங்க. அளவு உங்களுக்கு நீட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இதை இப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இதில் சென்டர் கட் பண்ணிக்கோங்க. இதில் உள்வளை போடணும். உள்வளை போடுறதுக்கு இங்கேருந்து 1.5 இன்ச்சில் விட்டுட்டு இங்கேருந்து 1 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி இந்த பெண்ட் எடுக்கணும். இப்போ இதில் 2 பீஸில் மட்டும் கட் பண்ணணும். அடுத்து நம்ம பேக் கட் பண்ணலாம். கீழே மடிக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு விட்டுடுங்க. விட்டுட்டு அதிலிருந்து இடுப்பு உயரம் 13.5 இன்ச்சு. இந்த 13.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து ஷோல்டர் 6 சொன்னேன். இது கொஞ்சம் கழுத்து விரிவாக வைக்க போகிறதுனால 6.25 நான் வைக்கிறேன். அதே 6.25க்கு ஆம் ஹோல் எடுத்துக்கோங்க. செஸ்ட் அளவு உங்களுக்கு 39 சொல்லியிருக்கேன். 39 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9.25 வரும். அந்த 9.25 மார்க் பண்ணுங்கள். ஒன்பதே முக்கால் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு வந்து 29.5. 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7.25 வருது. 7.25 மார்க் பண்ணுங்கள். அடுத்து டாட்டுக்காக ஒரு 1 இன்ச் விடுங்க. அடுத்து சைடு பிடிக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் விடுங்க. மொத்தத்தில் இது 2.5 இன்ச்சு விட்டுக்கலாம். இப்போ இதிலிருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க.
இதில் ஒரு லைன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒம்பதே முக்காக்கு அப்புறமா 1.5 இன்ச் வைக்க சொன்னேன். இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1.5 இன்ச்சும் இந்த சைடில் நம்ம விட்டோம் இல்லையா, அதுவும் கிராஸ் லைன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கர்வ் போடணும். கர்வ் போடுறதுக்கு இந்த இடத்துல இப்படியே ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கர்வ் போடுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1.25 இன்ச்சு வரும். இப்போது நெக்கு டீப் மார்க் பண்ணணும், நெக்கு அகலம் மார்க் பண்ணணும். நெக்கு வந்து நெக்கோட அகலம் வந்து 3.25 இன்ச்சு. இந்த 3.25 இன்ச்சை இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 3.25 இன்ச்சு. கழுத்துடைய உயரம் 8 இன்ச்சு. இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு இதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. இப்போ இந்த இடத்துல லைட்டாக நான் கர்வ் பண்ணுறேன். லைட்டாக ஒரு கர்வ் பண்ணி இதை ரவுண்ட் அப்படி எடுக்கிறேன். இந்த இடம் மட்டும் சும்மா மைல்டாக ஒரு கர்வ். இந்த கர்வ் வந்து ஸ்டிச் பண்ண அப்புறம் மைல்டாக தெரியும். ரொம்ப நான் எடுக்கலை, மைல்டாக எடுத்துருக்கிறேன். இப்போது இதில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணணும். பேக் எடுத்துக்கோங்க. இப்போ பேக்கை வச்சு அப்படியே நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு கழுத்துடைய முனை, ஷோல்டர், ஆர்ம் ஹோல், இந்த சைடு இதை மார்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த முனை இப்படியே கொஞ்சமாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு வேறு அளவு வரும், அதனால் தனியாக தான் போடணும். இந்த மாதிரி ஷோல்டர், ஆர்ம் ஹோல், சைடு இது வரைக்கும் இதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை எடுத்துருங்க. எடுத்துட்டு இதில் வந்து உள்வழி மார்க் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து இதில் ஸ்ட்ரைட்டில் சேர்த்துடணும். இப்போது ஃப்ரண்ட்டு நெக்கு டீப் பார்க்கணும். ஃப்ரண்ட்டு நெக்கு டீப் வந்து 5.5 இன்ச் நான் எடுக்கிறேன். 5.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதே பாயிண்ட்டும் இங்கேயும் வச்சுக்கோங்க.
இப்போ இதை இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். இது பண்ணிவிட்டு டாட்டோட உயரம் வந்து இவங்களுக்கு 13 இன்ச் வந்திருக்கு. அந்த டாட் உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து இந்த இடத்துல ஹைட் குறைக்கிறதுக்கு, அதாவது ஷேப்புக்காக ஒரு 1.5 இன்ச் கம்மியாக நான் மார்க் பண்ணுறேன். அதே போல் இந்த சைடும் 1.5 இன்ச்சு கம்மியாக இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போது இதனுடைய இடுப்பு சுற்றளவை நம்ம பார்க்கணும். இடுப்பு சுற்றளவு 29.5, 7.25 ஒரு பக்களவுக்கும் நமக்கு வந்தது. அந்த ஒரு பக்களவை இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். 7.25 எடுத்துட்டு 7.25க்கு பார்த்துட்டு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து டாட்டு, இவங்களுக்கு டாட் அகலம் வந்து 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சு, அதாவது 1.5 3 இன்ச்சு பிடிக்க வேண்டிய அளவு, அதுக்கு துணி விட்டுருங்க. அடுத்து சைடில் பிடிக்க வேண்டிய அளவு, அது வந்து 1.5 இன்ச்சு. நம்ம விடுற அளவு, இங்கே விடுற அளவும் இங்கே விடுற அளவும் அதே தான். இப்போ இங்கே 1.5 இன்ச்சு. இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சைடில் துணி பத்தலைனாலும் நம்ம இப்போவே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அதை வெட்டின பிறகு இதே அளவில் நீங்கள் வெட்டிட்டிங்கன்னா சைடில் பத்தலைன்னா கஷ்டம். அதனால் இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு இந்த கர்வ் போட்டு கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி அளவு எடுத்து வெட்டும் போது இப்போ கீழே இந்த மாதிரி பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸை போடுங்க. போட்டுட்டு ஷோல்டர்லேருந்து அக்கல் வரைக்கும் கரெக்டாக போடுங்க. போட்டுட்டு கீழே எந்த அளவுக்கு நமக்கு துணி தேவைப்படுது அப்படின்றத பாருங்கள். இது மடிப்புக்காக பேக்கில் விட்டதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணது போக இந்த சைடில் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதை பாருங்கள். ஏன்னா இது வந்து இங்கே டாட்டுக்கு வந்துடும், இந்த பிடிக்கிறது இங்கே டாட்டுக்கு வந்துடும். இப்படி வச்சுட்டு பாருங்கள். இங்கே தையலுக்காக கொஞ்சம் விடுங்க. விட்டுட்டு இப்போது இங்கே மடிப்பு இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டிங் போக இந்த பெல்ட்டில் கீழே மடிக்கிறதுக்காகவும் கொஞ்சம் துணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 இன்ச் ஒரு புள்ளியும் கீழே ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளியும் எடுத்திங்கன்னா 2 இன்ச்சுக்கு வருது. நம்ம 2 இன்ச்சுக்கு இந்த பெல்ட்டோட உயரம் எடுத்தால் போதுமானது. இப்போ இவ்வளோ எடுத்திங்கன்னா போதுமானது. இப்போது இதுக்கு கீழே அளவு வருதுன்னு பார்க்குறீங்க. இது கீழே ஏன் வருதுன்னா, இது கீழே வந்து நம்ம மடித்து தைப்போம், பெல்ட்டில் நம்ம மடித்து தைப்போம். அதுக்காக இந்த இடத்துல கொஞ்சம் துணி நம்ம விடுறோம். இப்போது 2 இன்ச்சு. இப்போ இதே 2 இன்ச்சை நம்ம துணியில் வச்சுக்கலாம். இந்த பெல்ட் எடுக்க முன்னாடி பெல்ட்டுடைய சுற்றளவு பார்த்துக்கோங்க. அதே இடுப்பு சுற்றளவு தான் 4ல் 1 பாகம். 7.25 ப்ளஸ்ஸு 1.5 இன்ச்சு. 7.25 புள்ளி 1 வந்திருக்கு. 7.25 புள்ளி 1, அப்புறம் 1.5 இன்ச்சு நம்ம சைடில் பிடிக்க விட்ட அளவு. இதிலிருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் அதே போல் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சிக்கோங்க. இப்போ இதிலிருந்து மைல்டாக இப்படி ஒரு கர்வ். இந்த கர்வ் இவ்வளோ எடுக்கலாமான்றது கிடையாது, இதை விட நீங்கள் குறைச்சி வேணுனாலும் எடுத்துக்கலாம். அதாவது அவங்க விருப்பத்தை பொறுத்தது. ஒருத்தருக்கு அழகாக இந்த மாதிரி கர்வ் இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் பிடிக்கும். ஸ்ட்ரைட்னால் ஸ்ட்ரைட் லைன் போட முடியாது, லைட்டாக பெண்டு தான். இந்த அளவுக்கு ஒரு, அதாவது 1/2 இன்ச்சு இல்லைன்னா 1/4 இன்ச்சு அதுக்குள்ளே அந்த பெண்டு வந்தால் இந்த பெல்ட்டு நீட்டாக இருக்கும். நான் 1/2 இன்ச்சில் தான் கட் பண்ணுறேன்.
இப்போது இது கொக்கிப்பட்டி சைடுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு பேர் அர்க்காத்து. இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து நம்ம மேல் துணியில் கட் பண்ண போகிறோம். இப்படி மேல் துணியில் நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மேல் துணியை மடித்து போட்டுக்கலாம். இது பண்ணால் நல்லா பெருசாக இருக்குது. இவ்வளோ பண்ணாவும் டபுளாக நம்ம போட்டோன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு இதை நம்ம மடித்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நீங்கள் உங்கள் தேவைக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு போக ஒரு 1/4 இன்ச்சு அந்த மாதிரி விட்டுட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கு லைனிங்கில் போட்டும் இப்போ அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்து நம்மளோட பெல்ட்டும் கட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு போவும் ஒரு டையும் வர மாதிரி ஒரு சின்ன டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிளாத், ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் எடுத்துக்கோங்க. அதை டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்டு இப்படி பண்ணிக்கோங்க. இதை பண்ண பிறகு திருப்பியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா இந்த ஷேப்பு இதை கட் பண்ணுங்கள். இதை கட் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் போ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ அதில் நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண போகிறோம். பண்ணி சென்டரில் அந்த போவோட சுருக்கம் வரும். இப்படி வந்தால் தான் இந்த போ இந்த மாதிரி தெரியும். இது செஞ்ச பிறகு இதோடைய நீட்னஸ் தெரிய வரும். இந்த மாதிரி இந்த போ வரும். இது எப்படி வருதுன்னு நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம போவை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இது ரைட் சைடு, இது ராங் சைடு. ரைட் சைடில் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது பண்ண முன்னாடி இந்த இடத்துல லைட்டாக ஓர தையல் அடிச்சுக்கோங்க. அதாவது உருட்டி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக உருட்டி அடிச்சுக்கோங்க. இதை அடிச்சுட்டு இது ரெண்டுத்துக்கும் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த சென்டர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி உள்ளே போகணும். கொஞ்சம் தள்ளி மடிங்க. அதே போல் இந்த இதையும் இந்த செகண்ட் ஹாஃபையும் இந்த பக்கமாக கொஞ்சம் தள்ளி மடிங்க. இது மாதிரி வச்சுட்டு இந்த சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க.
இப்போ இந்த பக்கமும் இதே மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு நான் ஃப்ராக்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன், பேபி சம்மர் ஃப்ராக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு இதை நான் சொல்லி தந்திருக்கேன். இந்த மாதிரி அடிச்சுட்டு இதை திருப்பிடுங்க. இந்த மாதிரி திருப்பிடுங்க. இப்போ இந்த முக்குலெல்லாம் வந்து துணி மடங்கி நிற்கிது. இப்போ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சி வச்சு இதை லெவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ 4 மூலையும் இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீட் பண்ணிவிடுங்க. இது பண்ண பிறகு இது கரெக்டாக சென்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு ஓட்டு தையல் போட போகிறோம். இந்த மாதிரி சென்டராக சுருக்கி சும்மா லைட்டாக ஓட்டு தையல் போட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிடச்சிரும் உங்களுக்கு. சும்மா ஜஸ்ட்டு ஓட்டு தையல் தான் போடணும். போட்டு டைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு போ கிடச்சிரும். இதுக்கப்புறமா இப்போ இந்த கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் ரைட் சைடு உள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடிக்கிறதுக்கு. இந்த இடத்துல வெளியில் எடுத்துருங்க. நடு பகுதி வரும்போது இது வெளியில் எடுத்துருங்க. திருப்பி இங்கேருந்து தைங்க. இன்னொரு அடிப்பகுதியிலேருந்து இதை தைங்க. கேப்பில் கொஞ்சம் கேப்பில் இது திருப்பணும் நம்ம. அதுக்காக மட்டும் விட்டு இதை வெளியில் எடுத்துருங்க. இந்த மாதிரி லைட்டாக சுருக்கிக்கோங்க. இந்த இதில் இப்படி தள்ளுங்க. இப்படி பிசுரை வந்து மேலே இருக்க துணியை இது வழியாக இப்படி தள்ளுங்க. இது தள்ள இந்த மாதிரி போயிடும். இந்த கேப் வழியாக ஃபஸ்ட்டு ஒரு கேப் வழியாக எடுத்தீங்க இல்லையா, அதே போல் இந்த கேப் வழியாக இதை வெளியில் எடுத்துருங்க. இப்படி வச்சுட்டு இழுத்திங்கன்னா வந்துடும். இப்போது பிசுறு ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. இந்த இடத்துல கொஞ்சோண்டு பிசுறு மட்டும் இருக்குது. இதை நம்ம ஸ்டிச்சிங் போட்டு பிசுறை நம்ம உள்ளே தள்ளிக்கலாம். இப்போ கை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். பெல்ட் எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து கொக்கிப்பட்டி பக்கம் ஐப்பட்டி பக்கம் வர்ற பீஸை இப்படி போட்டுக்கோங்க. அடுத்து இது ரைட் சைடு தெரிகிற மாதிரி போடணும். அடுத்து பின்னாடி வர்ற பீஸு, இது பின்னாடி வர்ற பீஸு, இது ஃபஸ்ட்டில் வர்ற பீஸு, இது லாஸ்ட்டில் வர்ற பீஸு, அதுக்கு மேலே நடுவில் வர்ற பீஸு. இப்போ இந்த பீஸு நடுவில் வர்றது. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு பெல்ட் வந்து மிஸ்டேக் வராமல் நீட்டாக வரும். இந்த மாதிரி எப்பயுமே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு கீழே ஒரு இடத்தையில் அளவுக்கு தையல் போடுங்க. அடுத்து இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு
இது மேலே வர பீஸு, இது லாஸ்ட்டில் வர பீஸு. இந்த லாஸ்ட்டில் வர பீஸில் ஓர தையல் போடுங்க. அடுத்து அதை அப்படியே திருப்பி நல்ல பீஸில், அதாவது மேலே வர பீஸில் தையல் போடுங்க. அடுத்தது நம்ம எப்படி தைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது மாதிரி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இப்படி திருப்பி பின்னாடி வர்ற துணியில் ஓர தையல் போட்டுக்கோங்க, படித்தையல். அடுத்து மேல் துணியில் தையல். இப்போ சுற்றி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போது எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி போட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு பெல்ட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம டாட் எப்படி வைக்கலாம் அப்படின்றத காட்டுறேன். நம்ம ஃப்ரண்ட் பீஸ் லைனிங் அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதில் டாட் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து 3 இன்ச்சில் இந்த டாட்டோட ஸ்டார்டிங் மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து டாட் அகலம் 3 இன்ச்சு, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 3 இன்ச்சு, 1.5 இன்ச்சுக்கு ஒரு அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் வர 2 இதுலேயும் அர்க்காத் போட்டுக்கோங்க. போட்டுட்டு செகண்டாக வர்றதில் ஃபோல்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். பண்ணி இந்த இடம் ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு தான் வரணும் தையலுக்கு போக. இப்போ இதில் 4 இன்ச்சு இருக்குது. நம்ம இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி 3 இன்ச்சாக நம்ம 3.5 இன்ச்சுக்குள்ளே மாற்றிக்கணும். அதாவது உடம்பு குண்டை பொறுத்து. இந்த மாதிரி மடிச்சிட்டு இப்போது இன்னொரு பீஸை இந்த பக்கமாக திருப்பிடுங்க. இதில் அப் அண்ட் டவுன் வருதுன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சென்டர் கரெக்டாக இருக்குது, இந்த அகலம் கரெக்டாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிடலாம். இப்போது டாட்டுடைய ஹைட் எடுத்துக்கோங்க. டாட்டுடைய ஹைட்டு 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டாட் அடிக்கலாம். அடுத்து செகண்ட் டாட் போடுங்க. இந்த செகண்ட் டாட்டுக்கு இந்த சென்ட்ரு டாட்டில் இருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு
ஒரு துணியை விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த துணியும் இன்னொரு சைடையும் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இது 2 ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த இடமும் உங்களுக்கு ஈவனாக வரணும். இப்போது டாட்டு செகண்ட் டாட்டுடைய அளவு மார்க் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு டாட்டில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு முன்னாடி இந்த டாட்டை நிறுத்திடணும். 1.5 இன்ச்சுக்கு முன்னாடி நிறுத்தணும். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டார்ட் பண்ணால் போதும். இப்படியே குறைச்சிக்கிட்டே வந்துடணும். எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். பாருங்கள், இவ்வளோ அகலத்தில் அடித்து போக போக அப்படியே குறைச்சிக்கிட்டே வரணும். ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. அடுத்து தேர்ட் டாட்டுக்கும் சென்டர் டாட்டு தான் பேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு போட்ட டாட்டு தான் சென்டர் டாட்டு. இந்த சென்டர் டாட்டை பேஸ் பண்ணி தான் தேர்ட் டாட்டு எடுக்கணும். இந்த சென்டர் டாட்டுக்கு நேராக இந்த ஆம்ஹோல் சைடில் பிடிங்க. இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இதுவும் 1.5 இன்ச்சுக்கு முன்னாடியே நிறுத்திடணும். இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சேம் டிட்டோ அதே மாதிரி இந்த பீஸ்லேயும். இப்போ ஒரு டாட்டுக்கு ஒரு டாட்டு டிஃப்ரென்ஸ் வராது, ஒரே மாதிரி 2 சைடும் வந்துடும். இப்போ தேர்ட் டாட் அடிச்சிடலாம். ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம பெல்ட் அட்டாச் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் போட்டுக்கோங்க. இப்போ இது கொக்கிப்பட்டி ஐப்பட்டி, அதே போல் கொக்கிப்பட்டி ஐப்பட்டி பக்கத்தில் வரக்கூடிய பட்டி பீஸு. இப்போ இதை வந்து இப்படியே எடுத்து போடுங்க, இதை இப்படியே எடுத்து போடுங்க. இப்படி போட்டுட்டு நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு அளவு எதுவுமே மாறாது. நீங்கள் சைட்லேருந்து அடிச்சிருவீங்க தெரியாமல். புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தால் அந்த மாதிரிலாம் தப்பு செய்வாங்க. சைட்லேருந்து எப்பயுமே அடிக்கக்கூடாது. இந்த கொக்கிப்பட்டி பக்கம் இல்லைன்னா ஐப்பட்டி பக்கம், அதாவது ஓப்பன் சைடு, ஃப்ரண்ட் ஓப்பன் சைடில் இருந்து மட்டும்தான் தைக்கணுமே தவிர சைடு ஜாயிண்டில் இருந்து எப்பயுமே தைக்கக்கூடாது. இப்போ தைக்கும் போது இந்த டாட்டை வந்து இந்த மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது இப்படி வரக்கூடாது, இப்படி மாட்டவும் கூடாது. இந்த மாதிரி சின்னதாக இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி இந்த இடத்துல மட்டும்தான் இதோடைய ஸ்டிச்சிங் வரணும். ஃபுல்லாக மாட்டிச்சுன்னா ப்ளவுஸ் கரெக்டாக இருக்காது. இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக இழுக்காமல் அடிச்சிங்கன்னா இப்படி ஈவனாக வந்துடும். நீங்கள் இழுத்திங்கன்னா இது பெருசாகிடும். இப்போ பாருங்கள், இது ஈவனாக வந்துருச்சு.
இப்போ இது மேல் பக்கத்துலேருந்து அடிக்கணும். இது நம்ம கீழே இருந்து அடித்தோம், இப்போ பெல்ட்டை கீழே போட்டுட்டு அடித்தோம். இது வந்து பெல்ட்டை மேல் பக்கம் வச்சு அடிக்கிறோம். நான் ஃபஸ்ட்டு எப்படி எடுத்து வைக்கணும் அப்படின்றத காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் நீட்டாக வரும். இந்த மாதிரி அடிச்சுட்டு இந்த பெல்ட்டு கீழே தள்ளுங்க. இந்த பெல்ட்டு மேலே இந்த இடத்துல ஒரு தையல் போடுங்க. பிசிறு கீழ்ப்பகுதியில் இருக்கணும். பாருங்கள், பெல்ட் வந்து கீழே இருக்கணும். எப்பயுமே அதிக துணியை இது உள்பக்கம் விட்டு தைக்கக்கூடாது, வெளிப்பக்கம் விட்டு தான் தைக்கணும். சின்ன பகுதியை தான் உள்ளே விட்டு தைக்கணும். அப்போ தான் நமக்கு தைக்கிறதுக்கு வாட்டம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தைக்கும் போது சிரமம் இல்லாமல் தைக்கலாம். நம்ம இப்போ கொக்கி பட்டி தைக்க போகிறோம். கொக்கி பட்டிக்கு இந்த மாதிரி லைனிங் பீஸே போதும். இதை டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்ல பக்கத்தில் வச்சு கெட்ட பக்கம் திருப்பணும். இந்த மாதிரி நல்ல பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு அடிச்சுட்டு இதில் ஒரு படித்தையல் போடுங்க. இந்த மாதிரி படித்தையல் போட்ட பிறகு இந்த பக்கம் திருப்பி இதை கீழே மட்டும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி அடிங்க. மேலே ஃபோல்டு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மேலே நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணுவோம், அதனால் மேலே ஃபோல்டு பண்ண வேண்டாம். கீழே மட்டும் ஃபோல்டு பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி கொக்கி பட்டி ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்து ஐப்பட்டி தைக்கலாம். இப்போ நம்ம ஐப்பட்டி தைக்கலாம். ஐப்பட்டி சிங்கிள் கிளாத் வச்சும் தைக்கலாம், டபுள் கிளாத் வச்சும் தைக்கலாம். நான் இப்போ டபுள் கிளாத் எடுத்திருக்கேன். ஒரு கிளாத் எடுத்து டபுளாக ஃபோல்டு பண்ணி தைக்கிறேன். நீங்கள் சிங்கிள் தான் இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் தான் துணி இருக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் சிங்கிளாக வச்சுட்டே தைக்கலாம். இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இந்த கொஞ்சமாக கீழே விட்டு கட் பண்ணிவிடுங்க. இந்த பக்கம் திருப்பிட்டு இதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிறது. இதெல்லாம் பண்ணாமல் அப்படியே என்னால் ஃபோல்டு பண்ண முடியும்னா நீங்கள் அப்படியே ஃபோல்டு பண்ணலாம். அதை விட பெஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி தைச்சிக்கிறது. அது இன்னும் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இந்த மாதிரி அடிச்சிருங்க. அடுத்து உங்களுக்கு இதில் வி அடிக்கிறீங்க அப்படின்னா விக்கு மேலே ஒன்று லாஸ்ட்டில் ஒன்று மார்க் பண்ணணும். இந்த ரெண்டையும் மார்க் பண்ண பிறகு சென்டராக இப்படி மடிங்க. சென்டரில் ஒரு மார்க் போடுங்க. சென்டரில் மார்க் போட்டுட்டு அடுத்து இந்த சென்டரை பேஸ் பண்ணி இப்படி மடிங்க. இதை மடித்து இதில் ஒரு சென்டர் கிடைக்கும். அந்த சென்டரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இதையும் இந்த சென்டரில் பேஸ் பண்ணி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வி அடித்தாலும் சரி, கொக்கி தைச்சாலும் சரி, எது தைச்சாலும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அளவு மாறாது. டிஸ்டன்ஸ் கரெக்டாக வரும், ஈவனாக கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அடிச்சுட்டு இந்த இடத்துல லைட்டாக ஒரு இது ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால ரஃப் அடிக்க வரல. அந்த இடத்துல லைட்டாக ரஃப் அடிக்கணும். துணி கொஞ்சம் திக் மெட்டீரியலாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரஃப் அடிக்கிறதுக்கு மைல்டாக இப்படி இழுத்து விடணும். இப்படி திருப்பி இந்த இடத்துல நிறுத்திக்கோங்க. தூக்கிட்டு இந்த மாதிரி மைல்டாக இழுத்து விடுங்க. இந்த மாதிரி இழுத்து விட்டு ரஃப் அடிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம போவை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்கு எப்படி நாட் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கயிறும் நம்ம அடித்து வச்சுருந்தோம். இந்த டையை இதில் எப்படி நாட் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கீழே ஒடிய விட்டு இது நடுவில் எடுத்துருங்க. நாட் வந்து பேக் சைடில் வந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் நாட் தெரியக்கூடாது. ஈக்குவலாக இந்த டை வந்து ஈக்குவலாக இருக்கணும். மேலேயும் கீழேயும் இல்லாமல் டை ஈக்குவலாக இருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. இந்த டையை கவனிங்க. ஈக்குவலாக வச்சுட்டு இந்த நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரணும். இதை நம்ம எங்கே வைக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பேக் சைடில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி பேக் சைடில் இந்த மாதிரி வைக்க போகிறோம். இப்படி வைக்க போகிறோம். இதை நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். சென்டர் நாட் போட்டுக்கோங்க. சென்டரில் வச்சு தைச்சிக்கோங்க கையில். அதுக்கப்புறம் இந்த எட்ஜும் தைச்சிருங்க. அதே போல் இந்த எட்ஜும் தைச்சிருங்க. அப்போ இது நீட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இதில் இது தொங்குற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இது அழகாக இருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு பைப்பிங் தைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துகிட்டு கிராஸ் பீஸ் நல்லா நீட்டாக எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் பீஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஈக்குவலாக வைங்க, வச்சு ஒரே மாதிரி கிராஸ் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிவிட்டு இப்படி ஆப்போசிட்டில் வச்சு இதை அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணணும். ஆப்போசிட் வச்சுட்டு இந்த மாதிரி இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பக்கத்தையும் ஒன்றா அடிச்சுக்கோங்க. இப்போ பைப்பிங் பீஸ் நம்ம அட்டாச் பண்ணலாம். அடுத்து இதை ஃபோல்டு பண்ணி எப்படி அடிக்கலான்னு பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஈவனாக அடிங்க. இந்த மாதிரி ஈவனாக வரட்டும். தையல் வந்து பாடி பீஸில் படணும். இப்போ நம்ம பைப்பிங் அடித்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். கை அட்டாச் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சைடு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். கை சுற்றளவு மார்க் பண்ணலாம். கை சுற்றளவு வந்து 10, பாதி 5 இன்ச்சு. 5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஆம் ஹோலில் எவ்வளோ விடுறோமோ அந்த அளவு 1.5 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம். அந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இடுப்பு சுற்றளவை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வர்ற அளவு 29. 4ஆல் டிவைட் பண்ணால் 7.1. 7.1க்கு மார்க் பண்ணிக்கோங்க. 7.1. இப்போ சைட் ஜாயின் பண்ணுங்கள். நம்மளோட ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், இப்படி தான் நம்ம இந்த போ வச்சுருக்குறோம். இது சாரீக்கு கீழே இடுப்பில் வந்து சாரீக்கு மேலே தொங்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள்,
3/4 ஹேண்டு, நோ எல்போ ஹேண்டு, சாதாவாக ஒரு எல்போ ஹேண்டு, ஒரு சிம்பிளான ஒரு போ. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் உங்களுக்கு ஒன்றா போட்டிருக்கேன் இதில். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.